டு ஆல். ஒருத்தவங்க வெறும் வாயில மெல்றாங்கன்னா அவங்க வாயில அவுள் போட்ட மாதிரி தான். இப்போ ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா பேசிட்டு இருக்காரு. அவர் என்ன பேசுறாருன்னு கொஞ்சம் கேட்டுட்டு வாங்க. படம் மட்டும் தியேட்டருக்கு வந்துச்சு, பிளாஸ்ட் பிளாஸ்ட் அப்படின்னாங்க. கடைசியில பார்த்தா படம் வந்த பிறகு பிளாஸ்ட் ஆகல, படமே பிளாஸ்ட் ஆயிடுச்சு. இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா பிளாஸ்ட் அப்படின்னு வந்து சொல்றாரு. ஆனா படமே வந்து பாத்தீங்கன்னா வரதுக்கு முன்னாடியே பிளாஸ்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நக்கலா சொல்றாரு. அதனாலதான் வெறும் வாயில மெல்றவங்களுக்கு அவுள் போட்ட கதை அப்படின்ற மாதிரி நான் சொன்னேன். இன்னும் மக்கள் சார்பா ஒரு விஷயத்த சொல்லட்டுமா? சட்டை உன்னை ஆடுறோம் வேட்டை அப்படின்ற மாதிரிலாம் ஒரு சில பேர்லாம் கிளம்பியிருப்பாங்க. ஆனா இந்த இடத்துல நான் ஒரு விஷயத்த சொல்லிக்கிறேன். இப்போ எலெக்ஷன் டைம்ல எப்படியாவது வந்து தளபதியை திசை திருப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு நடந்துட்டு இருக்க ஒரு விஷயம் தான் இது. அதனால நம்ம வந்து இதெல்லாம் கேர் பண்ணிக்காம விட்டாலே தளபதி அவர் வேலையை கரெக்டாக பார்த்துட்டு இருப்பாரு. ஆல்ரெடி ஒரு விஷயம் சொன்னார் பார்த்தீங்களா, நீங்கள் ஹர்ட் ஆனீங்கன்னா அதை பார்த்து நான் ஹர்ட் ஆகுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதனாலேயே இதை நம்ம அப்படியே விட்டுடுறது நல்லது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணிவிடுங்க.